திரு சுவாமிநாதன், 3 விஷயங்களை உள்ளடக்கியதாக திரு ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, நிர்வாக ரீதியாக இந்த அரசு நாளுக்கு நாள் அன்பாப்புலர் ஆகி வருகிறது என்ற அடிப்படையில் அவர் சொன்னதாக புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தந்திருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஆதரவை திரும்ப பெறலாம் அப்படின்ற அனுமானத்தில் அவர் பேசியிருக்கலாம். இல்லைனா அமைச்சர்கள் தொடர்பான கல்வி தகுதி குறித்த புகார் இருக்கு, குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்ற புகார் இருக்கு, குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தினார்கள் வாக்குகள் சேகரிப்பதற்கு அப்படின்ற வழக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏற்கனவே வருமான வரித்துறை தொடர்பான வழக்கு திரு விஜய் மீது இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான வழக்குகள் புகார்கள் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படின்ற அனுமானத்தில் பேசியிருக்கலாம். இதை உள்ளடக்கியதாக இருக்கா அவருடைய கருத்து? இதை கடந்து வேறு ஏதேனும் அம்சங்கள் இருக்கா அவருடைய பேச்சு? இந்த 5 ஆண்டுகள் நீடிக்காதுன்னு எந்த கணக்குல சொல்றார் திரு ஸ்டாலின்? சார், அவர் முதல்ல நிர்வாகத்தை மனதில் வைத்துதான் சொல்கிறார். நிர்வாக ரீதியாக முந்தைய 5 ஆண்டுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இங்க தொடர்ந்து சர்ச்சைகள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அவர் நிர்வாக ரீதியாக மக்கள் மன்றத்துல ஒரு தொய்வு இருக்கிறதை அவர் உணர்கிறார். அந்த அடிப்படையில் சொல்கிறார். ஆனா அதை விட முக்கியமா அவர் தன்னுடைய தரப்பு தொண்டர்களுக்கு, தன்னுடைய திமுகவினுடைய தோழமைகளுக்கு ரொம்ப முக்கியமா அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்பதன் மூலமாக திமுக அரசியலை கூர்மைப்படுத்துகிறார். அவ்வளவுதான். அதுல ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கு நேற்று இல்ல சார், கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து முந்தைய அதிமுக அரசு நீடிக்காதுன்னு சொல்லி வந்தார். 5 ஆண்டுகள் இந்த அரசு நீடிக்காது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு தனக்குத்தானே அவர்கள் வீழ்த்திக் கொள்வார்கள், நாங்கள் வீழ்த்த வேண்டியதில்லை, திமுக எதுவும் செய்ய வேண்டியதில்லைன்னு சொன்னார். ஆனா அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடித்தது. 5 ஆண்டுகள் எப்படி நீடித்ததுன்னா, அதை விட முக்கியமா 2019 இடைத்தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெற்று நீடித்தது. அப்ப அந்த இடத்துல திமுக இன்னைக்கு நிர்வாக சிரமங்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கு என்பதை உணர்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதை கூடுதலா ஒரு மைலேஜாக எடுத்து அவர் பேசுகிறார். பட் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நேற்று அல்ல, முந்தைய அதிமுக ஆட்சியை அவர் கவிழ்ந்து விடும், இதோ போகுது அதோ போகுது என்கிற வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லி வந்தார். நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், அதுவாகவே போய்விடும் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த அரசை முழுமையாக பூர்த்தி செய்தார் 4 ஆண்டுகள். ஒன்று. 2வது, இந்த இடத்துல திமுகவுக்கு சவால்கள் நிறைய இருக்கு. அதை எதிர்கொள்வதற்காக இந்த அரசு 5 ஆண்டுகள் நீடிக்காதுன்னு சொன்னாதான் திமுகவினரை முதல்ல திமுகவில் தக்க வைக்க முடியும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை. ஏன்னா 2 கட்சிகள்லையுமே ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய உறவு புதுப்பிச்சுக்கணும் அல்லது ஆளுங்கட்சி பக்கம் நகரணும் அப்படிங்கக்கூடியவங்க 2 கட்சியிலையுமே இருப்பாங்க. இப்ப இன்னொன்று மிக முக்கியமா கூட்டணி கட்சிகள், அதையும் முன்னிலைப்படுத்துகிறார். இந்த அரசினுடைய நிர்வாக சிக்கல் தான் கூட்டணி கட்சிகளுடைய மனநிலையாகவும் மாறுது. கூட்டணி கட்சிகள் ஒருவேளை இந்த நிர்வாக சிக்கல்களை பார்த்து கொண்டு பின்வாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். பட் அதுல ஒரு இடத்தை முன்னாள் முதல்வர் அவர்கள் பேசுகிற பொழுதே குறிப்பிடுகிறார். நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் தான் சொன்னாங்க, ஆனா அமைச்சரவையில பங்கெடுத்துட்டாங்கிற ஆதங்கத்தையும் அந்த உரையிலேயே அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப எப்ப அமைச்சரவையில பங்கெடுத்துட்டாங்களோ அப்பொழுதே அந்த அரசை அவர்கள் கவிழ்ப்பதற்கான தார்மீகமான ஒரு உரிமையிலிருந்து அவர்கள் நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு அரசின் அங்கமாக இருந்தால் அந்த அரசினுடைய நிறை குறை 2க்குமே அவர்கள் பொறுப்புக் கொள்ளாங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் காங்கிரஸ் கட்சியும் அவர்களை விட்டு அகன்று வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்ப முன்னாள் முதல்வர் அவர்களுடைய பார்வையில இடதுசாரிகள் ஒருவேளை அவர்கள் நினைக்கலாம், இது என்ன தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, நம்ம ஆதரவை கூட திருப்பிக் கொள்ளலாமா என்று அவர்கள் நினைக்கலாம். அதை நினைத்து கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கலாம். பட் அந்த இடத்துலதான் அதிமுகவின் ஒரு பிரிவினர் காக்க வைக்கப்பட்டிருக்காங்களே. இன்னைக்கு வரை அவர்கள் அமைச்சரவைக்குள்ளேயும் போக முடியாம, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நெருங்க முடியாம. ஆனா நேற்று எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கூட ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். பட் அதுவே அவர்களுக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான். பட் இப்ப இவங்களுக்கு என்னவா இருந்தாலும் 144 ஆதரவு எம்எல்ஏக்கள் நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்புல. அப்ப கிட்டத்தட்ட அதிமுகவின் ஒரு பிரிவினர் காத்திருக்காங்க. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு இந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து நகர்ந்து வருவார்களே ஆனால் அதிமுகவின் ஒரு பிரிவு மீண்டும் உயிர் பெறுவாங்களே. அந்த பிரிவினருக்கு ஏன் அமைச்சரவை கொடுக்க முடியல? விசிகா எதிர்க்கிறாங்க, சி.வி. சண்முகத்தை கொடுக்க கூடாதுன்னு சிபிஎம் சண்முகம் எதிர்க்கிறாரு. சோ அதனாலதானே அவர்களை உள்ளே இழுக்க முடியல. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த அரசு ஒரு நிலையான அரசாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல சொன்னதுல காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கேற்றதற்கும் விசிகாவும் ஐயுஎம்எலும் அமைச்சரவையில் பங்கேற்றிருப்பதற்கும் ஒரே அளவுகோல் தானா? 2ஐயும் ஒரே தளத்துலதான் வைக்கணுமா? இல்ல, 2ம் கொள்கை அடிப்படையில விசிகாவோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ரொம்ப தெளிவான அமைப்புகள் தான், அதுல சந்தேகம் இல்ல. பட் இதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தானே சொன்னாங்க, நேற்றும் ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றும் ஸ்டாலினோடு இருக்கிறோம், நாளையும் ஸ்டாலினோடு இருப்போம் அப்படிங்கிற வார்த்தையை இவர்கள் தானே சொன்னாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தானே சொன்னாங்க. நேற்று முன்னாள் முதல்வர் பேசுகிற அந்த உரையில சொல்றாரு, எங்கிட்ட ஆதரவு தரேன்னு சொல்றாங்க ஆனா அமைச்சராக பங்கெடுத்துட்டாங்க என்கிற ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்கிறாருன்னா அவ கையேறு நிலைக்கு போய்விட்டது.
திமுகவினுடைய கடந்த கால கூட்டணி என்பது அது முடிவுற்ற கூட்டணியாக மாறிவிட்டது. இனி அவர்கள் ஒரு ஆதரவை விலக்கிக் கொள்வாங்கிறது எந்த அடிப்படையில் நம்ப முடியும்? ஒன்று. இன்னொன்று, விசிக வாங்கியிருக்கக்கூடிய துறை சமூக நீதித்துறை, கிட்டத்தட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை. அப்ப அவர்களுக்கு அமைச்சரவை பங்கு என்பது ஒரு நிலை. அதைவிட முக்கியமான ஒரு நிலை, அவர்கள் விரும்பிய ஒரு துறை வந்திருக்கிறது. விரும்பிய துறை என்று சொல்வது அந்த சமூகத்திற்குள்ள ஆழமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு துறை வந்திருக்கிறது. அப்ப அந்த நல்வாய்ப்பை எப்படி அவர்கள் உதறிட்டு வருவாங்க? அப்ப நீங்க முந்தைய 5 ஆண்டுகள் சார், முந்தைய 5 ஆண்டுகள்ல பட்டியல் சமுதாயத்திற்கு வேங்க வயல் பிரச்சனை இருந்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துல அதிகமாக மரணித்தவர்கள் பட்டியல் சமுதாயத்தினர். அப்ப அந்த இடத்துல போய் ஒரு மது ஒழிப்பு மாநாட போட வேண்டிய தேவை விசிகாக்கு இருக்கு. அந்த மாநாட்டை கூட கடைசியில மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், மத்திய அரசை தான் நாங்க கோர்றோம் அப்படின்னு தீர்மானம் போட வேண்டியது வருது. கட்சி கொடிகளை பிடிக்க முடியல, கட்சி கொடிக்கம்பங்களை நட முடியல கடந்த 5 ஆண்டுல அப்படின்லாம் விசிகா எதிர்குறலும் எழுப்புனாங்க. உள்ளுக்குள்ள இருந்து விமர்சனங்களை முன்வைத்தாங்க. அப்ப அமைச்சரவையில பங்கெடுக்கல. இப்ப அமைச்சரவையிலும் பங்கெடுத்துட்டாங்களே. அப்ப நீங்க விசிகாவும் அரசியல் கட்சி தானே, அவர்களும் ஒரு அரசியல் லாபம் என்கிற ஒரு புள்ளிய குறைந்தபட்சமாவது பார்த்தா தானே அந்த கட்சியினுடைய இருப்பு இங்க உறுதி செய்யப்படும். இவர்களை விட்டு விட்டு திமுக பக்கம் நகர்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். உதாரணத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல நகர்றாங்கன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் ஓட்டை இழந்திருக்கிறதே தாவேக்காட்டு தான். அப்ப மீண்டும் திமுக பக்கம் போனாங்கன்னா இந்த ஓட்டு திரும்பி இவர்கள் பக்கம் வரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? முதல்ல. 2வது, அவர்களோட இருக்கிறதன் மூலமா கட்சி வளர்ச்சி வேண்டுமானால் கொஞ்சம் தாமதமாகலாம் அல்லது பின்தங்கலாம். ஆனா போட்டியிடுகிற எண்ணிக்கையில கணிசமான எண்ணிக்கையில வெற்றி பெற்று விட முடியுமே. விஜய் என்பது சினிமா மோகம், சினிமா மாயை. அவர் முன்னாள் முதல்வர் சொல்வது போல சினிமா சுனாமி தான், அதுல சந்தேகமே இல்லை. கொள்கை கோட்பாடு பார்த்தாலும் மக்கள் வாக்களிக்கல. பட் அந்த சுனாமி ஆழி பேரலை இந்தோனேசியால ஏற்பட்ட கடலுக்கடியில ஏற்பட்ட நிலநடுக்கம் அடிக்கடி சுனாமி ஏற்படுமா? அடிக்கடி சுனாமி ஏற்பட்டா அதுவும் இயற்கைக்கு ஆபத்தானது இல்லையா? அதுதான் சார், அந்த சுனாமி அடிக்கடி ஏற்படாது. பட் அது உடனடியாக அது ஒரு அமைதியாக திரும்புவதற்கான அலை உடனடியாக வீசாதுங்கிற கிட்டத்தட்ட 1,70,00,000 ஓட்டு. அப்ப அதுல இருந்து முதன்முறையாக விஜய் தேர்தலை சந்திக்கிறார். அப்போ ஐஎம்எலும் விசிகாவும் இடதுசாரிகளும் காங்கிரஸும் அவங்களோட கூட்டணி போய் அந்த எலெக்ஷனை சந்திச்சு பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்ற அந்த நிலைக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்து ஒரு அதிருப்தியை தாவேகா சந்திச்சு அந்த கூட்டணி அமைச்சரவைக்குள்ள இவங்க பங்கேற்று அந்த அதிருப்தியையும் தாங்கி கொண்டு இவர்கள் போகிற போது எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்சி வளரலைனாலும் பரவாயில்ல, கிடைக்கிற சீட்டுல முழுவதுமாக வெற்றி அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை காப்பாத்திட முடியும் அப்படின்ற நிலை தான் அடுத்த தேர்தலும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா அப்படி இருக்காது. இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் நம்ம முதல்ல பார்க்கும் பொழுதே 10-15 நாட்கள்லயே பல தடுமாற்றங்கள் இருக்கு, அது பல சிக்கல்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. பட் அடுத்த தலைமுறை உருவாகிட்டே இருக்காங்கல்ல, நம்ம அந்த இடம் கவனிக்கணும். புதிய வாக்காளர்களால் ஏற்பட்ட மாற்றம் தான் இது. இன்னும் 10 வயசுல விஜய் ரசிகர் இருக்காங்க, 15 வயது விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அடுத்தடுத்த வாக்காளர்கள் அவங்க உற்பத்தி ஆகிட்டே இருக்க போறாங்க. நீங்க ஆண்டுக்கு 10 லட்சம் தானே, அது ஒரு தேர்தலுக்கு 10 லட்சம் தானே ஒரு தேர்தல். 10ல இருந்து 15 லட்சம் அதிகபட்சம். ஆமா, தேர்தலுக்கு 15 லட்சம். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கே என்ன சொல்கிறார்? நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் 14 லட்சம் 18 லட்சம் தானே சொல்கிறார். எண்ணிக்கை தானே அங்க முக்கியமாக இருக்கு. ஒன்று. இன்னொன்று திமுக பேச மறுக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, 23 கட்சிகள் சேர்ந்து எடுத்த ஓட்டு அது, தாவேக்கா தனித்து எடுத்த ஓட்டு அது. அப்ப அந்த இடம் தாவேக்காவோடு இந்த கட்சிகள் சேர்றப்ப அவர்கள் ஒரு சமநிலை போட்டியாவது அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து கொடுக்க முடியும். பட் இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்வது இது முதல் முறை அல்ல. முந்தைய 5 ஆண்டுகள்லையும் அதிமுக ஆட்சியிலையும் இதே வார்த்தையை தான் உதிர்த்து வந்தார். அது திமுகவுக்கு இது தேவைதான். அப்படி சொன்னாதான் திமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு உற்சாகமாக வேலை செய்வாங்கிற மனநிலையில் தான் அவர் உச்சரிக்கிறார். ஓகே.